நம்ம தோட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்க்குறோம். நாட்டுக்கோழி வளர்க்குறது வந்து எப்படின்னு கேட்டால் இது எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அது சிறுவிட பெருவிட ரெண்டு பிரிவு மட்டும் தான் வச்சுருக்கிறோம். மற்றபடி இந்த கிராஸ் கோழிகள்லாம் வாங்கி வளர்க்க மாட்டோம். தெளிவான நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து இங்கே இந்த கூட்டத்தில் வந்து இவர் தான் வந்து ராஜா மாதிரி இவர் தான் அந்த கூட்டத்துக்கே ராஜா இவர் தான். இவர் வந்து இந்த கீரிப்புள்ள இந்த இதுக்கெல்லாம் வந்து இவர் தான் பாதுகாக்கும். அந்த போது பார்த்திங்களா சேவல் வந்து இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து நம்ம இந்த கோழிகள் அனைத்தையுமே பாதுகாக்கும். நல்ல கவனமாக எச்சரிக்கையாக வச்சுருக்கோம். வேறு பறவைகள் எதுவும் வந்து கோழியை பிடிக்கிற மாதிரி பறவைகள் வந்தாலும் சரி, கீரி வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே விரட்டும். இங்கே இருக்க சேவர்களையுமே அவர்கிட்ட விட மாட்டார் இவர். இது ரொம்ப ரொம்ப நாளாக வச்சுருக்கோம். அந்த சேவல் வந்து ஒரு 5 வருஷமாக இருக்குது நம்மகிட்ட. ரொம்ப வயசாக ஆகிடுச்சு இந்த சேவலுக்கு வந்து. அதுக்கு ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். இதெல்லாம் சும்மா புது சேவல் தான். இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதுல ஒரு லாபகரமான தொழில் தான் அது வந்து. யாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கூட நாட்டுக்கோழி வளர்க்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது இல்லை, கோழியை பற்றி வளர்க்குறது யாருக்கும் தெரியாது இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து அதிகமான இறைகள்லாம் போட மாட்டோம். அது வந்து இங்கே உள்ள காட்டில் உள்ள புழு பூச்சி இதுகளை சாப்பிட்டே தான் வளரும். அந்த மாதிரி வளரும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கோழிகள் வந்து சீக்கிரம் வராது. நாங்கள் எந்த தடுப்பூசி எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா இங்கே வந்து இந்த அருகம்புல், இந்த வாழைக்கட்டைலாம் இருக்குது நம்ம தோப்பில். அதையெல்லாம் பிச்சு அதை சாப்பிட்டுக்கிறோம் அதுவே வந்து. அதனால் வாழைக்கட்டை சாப்பிட்டா வந்து இந்த வாழை இலைகளை கொத்தி சாப்பிட்டுச்சாக்கும் அதுக்கும் சீக்கிரம் அதிகம் வராது. அதே